ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு தெலுங்கு காமெடி ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக வெளியாகிருக்கிற அனகனக ஒக்கராஜு. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ராஜு. இவர் பேசிக்காக ஒரு ஜமீன்தாருடைய வம்சாவளி. இவங்க தாத்தா ஜமீன்தாராக இருந்தவர் தான். ஆனால் கொஞ்சம் அப்படி பொம்பளை சவாசம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தினால கேட்ட பெண்களுக்கெல்லாம் காசுகளையும் நிலங்களையும் வாரி வழங்கி இப்போ நம்ம கதாநாயகன் கிட்ட ஜமீன்தார் அப்படிங்கிற போர்டு மட்டும்தான் கையில் இருக்கே தவிர 10 பைசா கூட இவர்கிட்ட கிடையாது. மொத்தத்தையும் அப்பயே அழிச்சு தின்ட்டாங்க. இதனாலேயே இவர் என்னத்த பண்ண, நம்மளாம் ஒரு ஜமீன்தார் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனால் எப்பயுமே இந்த நாட்டாம குடும்பங்க, இந்த ஜமீன்தார் குடும்பங்க, நவாபு குடும்பங்க அப்படின்னு அவங்க இருக்கிற அந்த ஊருக்குள்ள அவங்களுக்கான மரியாதை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க காசு இருக்குதோ இல்லையோ, ரைட்டா? அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க இப்பயுமே அட 1000 நாள் இவர் ஜமீன்தாருடைய வம்சாவளி இல்லைங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு அந்த மரியாதையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் நம்மகிட்ட 10 பைசா கூட இல்லை அப்படிங்கிறத வெளியே காட்டாம அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்களும் வீட்டில் ஊர் மக்களும் வீட்டில் ஒரு விசேஷம் கல்யாணம் அப்படின்னா நேரம் வந்து ஐயா உங்கள் சீர்வரிசை அப்படின்னு வந்து நின்றுறாங்க. அந்த அளவுக்கு இன்னமும் இவருக்கு ஊருக்குள்ள மரியாதை இருக்கு. ஆனால் இவராக தான் பில்டப் பண்ணி அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரே தவிர நம்மள்கிட்ட நயா பைசா காசு இல்லை. இவரை பொறுத்தளவுக்கு எப்படியாவது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்படி ஒரு தருணத்தில் திடீர்னு ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ள ஒரு கல்யாணம் ஒன்று நடக்குது. அதில் கல்யாண மாப்பிள்ள நம்ம கதாநாயகனுக்கு சொந்தக்காரர் மட்டும் இல்லை, சின்ன வயசுலேருந்து பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. அந்த ஆள் என்னப்பா நேற்று வரைக்கும் சும்மா சுற்றி தெரிஞ்சா திடீர்னு பார்த்தா பெரிய பணக்கார பொண்ணு யாரையோ கல்யாணம் பண்ணுறாங்க, பயங்கர கிராண்டாக பண்ணுறாங்க கல்யாணத்தை அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறாப்புல. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வருது, ஏங்க அதை லவ் மேரேஜாங்க அப்படின்னு. ஓ அப்போ இப்படி ஒரு வழி இருக்குதா அப்படின்னு நம்ம கதாநாயகன் இப்போ பாடுறா, டேய் நச்சு ஃபிகரா ரிச்சு கேலா நானும் பிக்கப் பண்ணுறேன்டா, கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணுறேன்டா, என் லைஃப்பில் அடுத்து மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆகுறேன்டா அப்படின்னு களத்தில் இறங்க போக அவரை எதிர்பார்க்காம அடுத்தடுத்து இந்த கதையில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நவீன் போலி ஷெட்டியும் சரி, சின்மையும் சரி, 2 பேரும் சேர்ந்து தான் கதை, திரைக்கதை, வசனம் அப்படின்னு எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. மாரி அப்படிங்கிற நபர் இந்த படத்தை இயக்கியிருக்காப்புல. இந்த படத்துடைய பேஸே காமெடி தான். ஆனால் காமெடி அப்படிங்கிறது எப்பயுமே சப்ஜெக்டிவ் தான். எனக்கு ஒர்க் அவுட் ஆன எல்லா சீன்ஸும் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு எந்த நீதியும் கிடையாது. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம எல்லா விமர்சனங்களையும் சொல்லிடுவோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கே காமெடி ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி இதை இப்படி வைக்கிறத விட இப்படி வைக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய இடங்கள் செம ஜாலியாக வந்து நான் என்ஜாய் பண்ணேன். பட் செகண்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்கள் தான் இருந்தது. மற்றபடி பெருசாக எனக்கு எங்கேயுமே காமெடி அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகலை as far as the second half is concerned. அதனால இது என்னுடைய கால், இதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நவீன் போலி ஷெட்டி ஆகட்டும், மீனாட்சி சௌத்ரி ஆகட்டும், 2 பேருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை கணக்கச்சிதமாக பண்ணியிருந்தாங்க. நவீனை பொறுத்தளவுக்கு காமெடி அப்படிங்கிறத ரம்முன்னு குத்திக்கிட்டு இருக்காம ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஃப்ளோலேயே அழகாக டைமிங்காக காமெடியை டெலிவரி பண்ணுவாப்புல. ஸ்க்ரீனில் சாதாரண ஒரு சீக்வன்ஸை கூட அட்டகாசமாக டைமிங் காமெடி டெலிவரியில் அந்த சீனை பயங்கர காமெடியாக கன்வெர்ட் பண்ணுவாப்புல. இந்த படத்துலையும் அந்த மாதிரி பல சீக்வன்ஸ் அவருக்கு இருக்குது. அதுலேயும் அந்த படத்துடைய ஆரம்பத்தில் ஏப்பா அந்த ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடாக போடு அப்படிங்கிற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு நாயை காப்பாற்றுன்னு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க, அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், கொரியன் படம் மாதிரி ஒரு விஷயத்தை மீனாட்சி சௌத்ரி வந்து பார்த்துட்டு கொரியன் பாஷையில் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்போ நடுவில் வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பாப்புல, அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆகட்டும். நவீன் என்ன தேவையோ அதை நீட்டாகவே பண்ணியிருக்காப்புல. மீனாட்சி சௌத்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஆக்சுவலி அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணு அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த லூசு பெண்ணா அப்படி லைட்டாக அங்கங்கே வர்ற மாதிரி வந்துட்டு போனால் கூட அது ரொம்ப என்ஜாய் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு. பல காட்சிகளில் செம்மையாக இருந்தது. அது வந்து ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் என்ன இப்படி வெகுளித்தனமாக இப்படி இருக்குது பாருங்க பாவம் நம்பிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திர புனைவு அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க மீனாட்சி சௌத்ரியுமே. ராவ் ரமேஷ் ஒரு 4 சீன் வந்தாலும் நறுக்குன்னு வந்துட்டு போயிருவாப்புல. அவர் இது 3 தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாரும் அவங்கவுங்க என்ன எடுத்துக்கிட்டாங்களோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. இன்னொரு பக்கம் விஷுவலி அப்பீலிங்காக நல்லா இருந்தது. யுவராஜுடைய சினிமோட்டோகிராஃபியை ஸ்டன்னிங்காக பளிச்சுட்டு இருந்தது பார்க்குறதுக்கு. டிஐ டீமு கலரிங்கில் இன்னுமே கலர் கிரேடிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் தெலுங்கு படம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய காஸ்டியூம்ஸே ஒன்று அப்படி பிங்க் கலரில், பச்சை கலரில், சிவப்பு கலரில் கலர்ஃபுல்லாகத்தான் வெரைட்டியாக இருக்கும். அதனாலேயே பொதுவாகவே தெலுங்கு படங்கள் பார்க்குறதுக்கு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு ஒரு ஃபீலை கொடுத்துரும் விஷுவலாக. இந்த படத்துலையும் நிச்சயமாக அந்த மேஜிக் இருந்திருக்கு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதில் ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பட்டுச்சு. ஒன்று, நான் சொன்ன மாதிரி காமெடி எனக்கு ஆன் அண்ட் ஆஃபாகத்தான் ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் பெருசாக ஒரு சில இடங்கள் இருக்குது, பட் ஓவராலாக பெருசாலாம் சொல்ல முடியலை. காமெடிங்கிறது பெருசாக செகண்ட் ஹாஃபில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொரு பக்கம் கதைக்களமாக பார்க்கும்போது கூட
இது ஒரு அரதப்பலசான கதைங்க. ஈவன் ஹீரோ இப்படி ஒரு டாஸ்க்கை கையில் எடுக்கிறாப்ல, பரவாயில்ல நான் எப்படி போய் கணக்கு பண்ணி எப்படி ஒரு பொண்ணை கணக்கு பண்ணி கடைசியாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிறேன் பாருங்களேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கும் போதே இந்த வண்டி எங்கே தான் போய் நிற்கும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபிளான ஒரு படம் தான், வெறும் காமெடி தான், இதில் எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த விஷயம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. ஓகே இதான் நடக்க போகுது, அதை எப்படி காமெடியாக அவங்க சொல்லியிருக்காங்கிறதா இங்கே விஷயமே அப்படிங்கிற அளவில் தான் நம்ம படம் பார்த்துட்டு இருக்கமே தவிர ஏதோ பெருசா ஒரு விஷயமா மாறப்போகுது, இவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா திரும்ப போகுது அப்படின்னு நம்மளால அதை பிலீவ் பண்ணவே முடியல. ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவர் ஷாக்கா ஒரு இடத்துல வந்து அந்த விஷயத்தை வந்து கேட்கிறாரோ அதுதான் நமக்கு ஆரம்பத்திலே தெரியுமே அப்படிங்கிற லெவல்ல தான் ஆடியன்ஸாக நமக்கு அந்த சீன் வந்து ஒரு பெருசாக உட்காருது, ஒரு இம்பாக்டை விட்டுருக்கு. இதுதான் இந்த படத்துடைய முக்கியமான பிரச்சனை. ஸோ ஒரு பழைய கதை தான், ஒன்றும் புதுசாகலாம் அவங்க சொல்லலை. ஒரு சில விஷயங்கள் லைட்டாக அப்படி வந்து சுவாரஸ்யமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுவும் காமெடியாக. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவும் கிடையாது, ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இப்போ வெளியாகிருக்கு. ஆனால் நான் வந்து தெலுங்கில் ஒரிஜினல் வெர்ஷனில் தான் பார்த்தேன், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட. அதனால எனக்கு காமெடி நல்லா இருந்தது. தமிழ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா பொதுவாக ஒரிஜினல் வெர்ஷனில் அந்த ஆர்டிஸ்ட், ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் அவர் காமெடியாக ஒரு விஷயத்தை ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது வேற, டப்பிங் ஆர்டிஸ்ட் அவருடைய ஸ்டைலில் அதை எப்படி காமெடியாக ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால இவங்க ஸ்கோர் பண்றது ஒரிஜினல் ஆக்டர் என்ன பண்ணாரோ அதுக்கு கரெக்டாக உட்கார்ந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னங்க அது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரிஜினல் வெர்ஷனில் நல்லா ஒர்க் அவுட் ஆன காமெடி கூட டப்பிங்கில் ஒரு சில டைமிங்கில் கொஞ்சம் உட்காராம போயிடும். காமெடி படங்களுக்கு எப்பயுமே அந்த பிரச்சனை உண்டு. அதனால நான் எப்பயும் காமெடி படங்கள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் வெர்ஷன்லேயே பார்த்துருவேன். இந்த படம் நான் தெலுங்குலேயே பார்த்துட்டேன். அதனால தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு பெருசாக தெரியல, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் தமிழ் டப்பிங்கில் இந்த படம் அவைலபிளாக இருக்கு. என்கிட்ட கேட்டா பொழுது போகணும்னா நீங்கள் பார்க்கலாம், அந்த லெவலுக்கு ஒரு படம் தான், பெருசாகலாம் எதிர்பார்த்து போகாதீங்க, அந்த மாதிரி ஒரு படம் தான். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.